செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் பல்கலைக்கழகத்தில் ஜூனியர் மாணவர்களை கடுமையாக தாக்கி ராகிங்கில் ஈடுபட்ட 4 சீனியர் மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். கல்லூரிகளில் நடக்கும் ராகிங் கலாச்சாரத்திற்கு தீர்வு என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் அன்பு ரஹோத் கடையம் சுற்றுவட்டார பகுதி மக்களிடம் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். முன்னாடி மாதிரி இல்லை, காலேஜை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்காங்க வைக்காங்க. இப்போ ஜூனியர் சீனியர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேச வைக்க விடணும். ஏன்னா நம்ம ஜூனியர் அவங்க ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. சப்போஸ் வெளியே போனால் எது வேலைக்கு போனால் அவங்கள்ட்ட ஹெல்ப் வைக்க ஸோ ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி இல்லை சம்திங் நிறைய அந்த மாதிரி பார்ட்டி வச்சு ஃப்ரெண்ட்லியாக நம்மளை பழக விட்டோம்னீங்களேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அதாவது கல்லூரிகளில் எப்படின்னா அந்த இப்போ வெல்கம் டே அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சும்மா டீ பப்ஸ் கொடுத்து முடிச்சிருவாங்க. மற்ற இடங்களில் பெரிய அளவில் கொண்டாடும் போது அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விடுது. அடுத்தவங்களுக்கு பேசணும் அப்படிங்கிறதுக்கான பயம் நம்மளேருந்து போகிறதுக்கு தான் அந்த மாதிரி நிர்வாகத்திலேருந்து நடத்துவாங்க. ஆனால் அவங்க அதே ஒரு காரணமாக வச்சு ரேகிங் பண்ணி பெரிய பிரச்சனைகள்லாம் வருது. ஆனால் தென் மாவட்டங்கள் அது சுத்தமாகவே கிடையாது. அப்படின்னா என்னென்ன பசங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் மற்ற கல்லூரிகளில் நடக்குன்னா அங்கே உள்ள நிர்வாகங்கள் ஆசிரியர்கள் அவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும். இவங்க ட்ரக்ஸை போட்டு பஸ்ஸில் தொங்கிட்டு வர்றது, காலேஜுக்குள்ளே வெப்பன் எடுத்துகிட்டு வர்றது, அருவா கம்பு அந்த மாதிரி வெப்பன் எடுத்துகிட்டு சீனியர் ஜூனியரை மிரட்டுறது வைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ட்ரக்ஸு கண்ட்ரோல் பண்ணால் கல்லூரி மாணவர்களிடையே நடக்கும் ராகிங் பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பது குறித்து கடையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சொன்ன தகவல்களை கேட்டது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.